தொகுதி முழுக்க இருக்கு. எல்லா ஏரியாலயுமே சிட்டிங் எம்எல்ஏன்றனால ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா? நாங்களே ஒட்டிக்கலாம். கிழிச்சிருக்காங்க சார், அது போக இவங்க வேட்பாளர், நான் அவங்க கணவர், நாங்க கார்ல வரையில துண்டறிக்கை ஒரு 50 துண்டறிக்கை உள்ள இருந்துச்சு. இந்த பகுதிக்கு வரோம்னா நான் கட்டப்பையில கையில தூக்கிட்டு வர முடியாதுல. அதுக்கு உங்களை மாதிரி ஸ்குவாட் வர்றவங்க என்ன சொல்றாங்க, எஃப்ஐஆர் போடுவேன்றாங்க என் மேல. நீங்க எப்படி நீங்க தனியா கொண்டு வரலாம் அப்படின்னு எங்களுக்கு இததானே கொண்டு வந்து வேற எதுவும் கொண்டு வரல. கேள்வி கேட்கலாம். அப்ப இதெல்லாம் நீங்க நீங்க சொல்லிடுறோம், எடுத்து உங்க வேலையை நீங்க பாக்குறீங்க. அப்ப நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். அது மாதிரி நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க சார். கண்டிப்பா 20,000 கொடுத்து ஓட்ட வாங்குறாங்க. அரசுன்றது நீங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் அரசு அதிகாரிகள் எப்பவுமே நடுநிலையா தான் இருக்கணும். நீங்க படிச்சு உங்களோட சொந்த உழைப்பினால வந்திருக்கீங்க. நீங்க நடுநிலையாளர்களா இருங்க. அப்பதான் ஏழை எளிய பிள்ளைகள் உங்க மேலேயும் மரியாதை வச்சிருப்பாங்க. நீங்க எப்பவுமே உங்க மேல இருக்க நம்பிக்கை உடையாம இருக்கும். உங்க மேல மறுபடியும் நம்பிக்கை வச்சதுனாலதான் இத்தனை பேர் மீண்டும் மீண்டும் சொல்றோம். நம்பிக்கையை இழக்க வச்சிடாதீங்க. நன்றி. கண்டிப்பா நன்றி.